நல்லா வேர்த்துருக்குங்க. இவ்வளோ சளி ஏன்னா வருதுங்க. ஸ்வெட்டிங் எவ்வளோ வேர்க்குன்னு பாருங்க. அப்படியே தொடச்சிடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருங்க. அப்போ தான் அந்த வேர்வையெல்லாம் வெளியேறும். நல்லா குப்புன்னு வேர்த்துருக்கு மாமா, உடம்பெல்லாம் நல்லா வேர்த்துருக்குது. அதான் அந்த விட நான் சொன்னேன், நல்ல வேலை இல்லை, வேலை இருக்கிற நேரம் பார்த்துக்கோங்க, வந்துச்சுன்னா வேலை இருக்கிற நேரம் இப்படி இதாகிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மள அப்படின்னு. மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் வேலை பார்க்குறனால ஸ்வெட்டிங் ஆகி ஆகி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சளி மாதிரி பிடிச்சி அதில் காய்ச்சையே வந்துருச்சு. அதுக்கு தான் பார்த்துக்கோங்க நொச்சி, வேப்பிலை, துளசி 3யும் போய் அத்தை வீட்டுக்கு போய் அங்கே பறிச்சுட்டு வந்து அதை ஸ்டீம் பாத் மாதிரி இருப்போம் இல்லையா, ஆவி பிடிக்க அதுதான் பண்ணினேன். ஏற்கனவே காலையில் வச்ச கஞ்சி இருந்துச்சா, எனக்கு நைட்டுக்கு அதே கொடுத்துரு அப்படின்னாரு. சரி நம்ம ஒரு ஆளுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன கிளாஸ் ஒரு 100 கிராம் இருக்கும், அரை கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பாசிப்பயிறு, கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் 4 பூண்டு, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முடியாமல் இருக்குது, கொஞ்சம் வாய்க்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தா இம்யூனிட்டி பவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துக்கோங்க நான் வந்து அந்த விசில் போட்டு விடுவேன். ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் நல்லா குலைவா வச்சுட்டோம்னா தண்ணி உண்டனா ஊற்றி இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியோ இல்லை பசுத்தண்ணியோ ஊற்றி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். இது ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த பாசிப்பயிறு சாப்பாடு, அதையும் அதோடையே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் துவையல் இருந்துச்சுங்க. துவையல் அவருக்கு எப்படி சொல்கிறது, மாமா தம்ஸ் அப் தான் கொடுத்தாரு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதில் வேறு ஒன்றும் இல்லை, பருப்பு துவையல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மண்டவெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா உப்பு, புளிப்பு, காரம்லாம் தூக்கி கொடுக்கும் இனிப்பு போடுறப்போ. அப்புறம் சரி காலையிலையும் அதான் சாப்பிட்டாரே, சரி என்ன வாய்க்கு ருசியாக வேறு ஏதாவது வச்சு கொடுப்போமே கஞ்சிக்கு அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வச்சேங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். சோம்பும் வெள்ளைப்பூடும் தான் தட்டி தாளித்து விட்டு போடணும். இடையில பார்த்துக்கோங்க அடுப்பு பார்த்துக்கோங்க மக்கர் பண்ணிடுச்சு. சரி ஓகே, அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி பற்ற வச்சு இந்த மாதிரி மக்கர் பண்ணுறப்போ சட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பற்ற வச்சோம்னா பற்றிக்கிறோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க. என்னடா நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துருக்கீங்களே, அதுக்கப்புறம் எதுவும் வாய்வு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நான் நல்லா வெள்ளைப்பூடு நிறையா சேர்த்துக்குவேங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயில் தான் போட்டுட்டு சரி கொண்டு போகலான்னு பார்த்தா அந்த நாட்டுக்கோழி முட்டை உடைவேணான்றது பார்த்துக்கோங்க. இதுலேயே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா, அப்போ நம்மலாம் உள்ளுக்கு எடுத்துக்கிறப்போ வந்து எவ்வளோ நல்லா வலுவாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த வயசுக்கு வந்தப்பெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த காரணத்துக்காக தான். அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு 3யும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மயமாக போட்டிருந்தேன். அன்றைக்கிட்டே இப்படி தாங்க